ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவ வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு என்னவென்று கேட்டால், இன்றைக்கு நாடு முழுவதிலும் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், குண்டுவெடிப்பு, அது இது என்று ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குள்ள ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நாடுகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேணும். ஜெபம் முக்கியம் எங்களுக்கு. அப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போமானால், இன்றைக்கு நான் பார்க்க போகிறது எஸ்தர். ஏனென்று கேட்டால், எஸ்தர் ராணி 127 நாடுகளுக்காக ஜெபம் பண்ணினது ஒரு நாட்டுக்காக, ஜூதர்களுக்காக ஜெபம் பண்ணினாள். ஆனால் ஆண்டவர் 127 நாடுகளை சுதந்திரமாக கொடுத்தார். அப்போ இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய தேசங்கள் மட்டுமில்லை, அநேக தேசங்களில் நடக்கிற பிரச்சனைகளுக்காக இன்றைக்கு நாங்கள் வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ஏன்னா நாங்கள் என்ன செய்கிறோம், எது செய்கிறோம், எப்படியா இருக்கிறோம். நீங்கள் பார்ப்பீங்க, நாளைக்கு எங்களுக்கு நாட்டுக்கு ஒரு ராஜா, நல்ல ராஜா வேணும், நல்ல இது வேணும், நல்ல ராஜா வேணும், நல்ல நாடுகள் சீர்படுத்தப்பட வேணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அதற்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோமான்னு பார்க்க வேண்டும். நான் ஒரு விசை ஜெபம் பண்ணி, நான் இதில் கணக்கு இது கொடுக்க இல்லையேன்னு கேட்டால், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உடம்புகள் சரியில்லாதபடியினால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பேன். அதற்கு பிறகு அடுத்த கிழமை உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிற ஒரு விசை ஜெபம் பண்ணி உங்களுக்கு வார்த்தையில் கொடுக்குறேன். தகப்பனே, உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த வேலையை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, தகப்பனே, இந்த வார்த்தையை கொடுக்க ஆண்டவரே நீங்கள் தந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நீங்கள் இடைப்படுங்க ராஜா. ஆண்டவரே அநேகர் பார்த்து ஆண்டவரே ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாய், தேசங்களுக்காய், சபைகளுக்காய், எல்லாத்துக்கும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், பாரப்படுகிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் அப்பா. ஆண்டவரே, தகப்பனே, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க, நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் உறவாடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலும் தகப்பன் தானே என்னை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் நடத்துங்க, நீங்கள் பேசுங்க. ஆண்டவர், இந்த வேளையில நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டால், எஸ்தர் ராணி நாடுகளுக்காக உபவாசம் பண்ணி தாதிமாரோடு இருந்து ஜெபம் பண்ணினாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் ஏன் இதை கொடுக்குறேன்னா, நான் எடுத்தது வேறு வார்த்தைகள், ஆண்டவர் தந்த வசனங்கள் இருக்குது. ஆனாலும் என்னால் இன்றைக்கு முடியலை. ஏனென்று கேட்டால், எனக்கு நாரி வருத்தம், வயிற்று வருத்தங்கள் இருக்கிறபடியாக என்னால் முடியலை. ஆனாலும் நான் இன்றைக்கு வார்த்தையில் கொடுக்குற இதுகளில் இல்லை. ஆனாலும் எனக்கு அப்படி கொடுக்க முடியாமலும் இருக்க இல்லாது. என்னென்னு கேட்டால், கொஞ்சமாவது கத்தருக்காக நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும், வருத்தம் வேண்டுட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காக திரும்ப வந்து இந்த இடத்துல ஆண்டவரோட பேசினேன். ஆண்டவரோடத்தில் கேட்கும்போது நான் எழுதினது வேறு, ஆனால் இப்போ கொடுக்குறது எஸ்தரை பற்றி கொடுக்குறேன். இதை நீங்களும் படித்திருப்பீங்கள். அதனால் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், தேசங்களுக்காக, சபைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நாங்கள் இதில் எஸ்தரை பற்றி நாங்கள் பார்ப்போம். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகஸ்துவேறு மன்னன் என்ன காரணத்தால் எஸ்தரை திருமணம் செய்ய வேண்டி வந்தது, அதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், ஆகஸ்துவேறு மன்னன் ஆகஸ்துவேறு முதல் திருமணம் செய்தது வஸ்தியை திருமணம் செய்ய வஸ்தியைத்தான் அவன் நேசித்தவன். ஆனால் வஸ்தி வந்து கீழ்ப்படியாமையினால் அவளை வேண்டாமண்டே விட்டாச்சு. என்று கேட்டால், மனைவிமார் கணவன்மாருக்கு கீழ்ப்படிவு இருக்கணும், கடமை செய்யணும், அவர்கள் அன்பு காட்டணும், இவர்களும் அன்பு காட்டணும். ஆனால் அவள் அதில் பார்த்தால், ஆகஸ்துவேருவின் பிரதானியல் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளைகளின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேசத்தின் சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அப்பொழுது மேகூகான்
பிரபுகளுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய ஆகஸ்வேருடைய சகல நாடுகளிலுமுள்ள சகல பிரபுகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள் என்று பார்க்கிறோம். அப்போ என்னவாம், சகல நாடுகளிலும் சகல இதுகளிலும் இருக்கிற ஒரு ராஜாவுடைய மனைவி எப்படியா இருக்கணும்னு இந்த இடத்துலையே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் நாங்கள் யாராம், நாங்களும் ஒரு ராஜாக்களுக்கு சபை ஒரு மணவாட்டியாக இருக்குது. எந்த ராஜாவுக்கு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் வரும்போது மணவாட்டி சபை தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கின்படி நடக்கத்தக்கதாய் ஜெபிக்க வேணும் நாடுகளுக்காய். ஜெபம் முக்கியமானது. அப்போ இன்றைக்கு கீழ்ப்படியாத வஸ்தியின் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எஸ்தர் ராணியுடைய ஜெபத்தை கேட்டாருன்னு பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னென்னு கேட்டால், இந்த பிரதானிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்றைய தினமே மேரியாவிலும் உள்ள பிரபுகளின் ஸ்திரிகள் ராஜஸ்திரியின் செய்தியை கேட்டபோது ராஜாவின் பிரபுகள் எல்லாரும் அப்படியே சொல்லுவார்கள், மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். ராஜாவுக்கும் சம்மதியாதிருந்தால் வஸ்தியினி ராஜாவாகிய ஆகஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரிக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவராலே ஒரு கட்டளைகளை பிறந்தது. அது மீறப்படாதபடிக்கு மேரியாவுக்கும் உரிய தேசத்து சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். அப்போ பாருங்க, எங்கெல்லாம் எழுத வேணுமாம், தேசம் முழுவதுக்கும் சட்டத்தின்படி எழுதப்பட வேணும் இந்த கீழ்ப்படியாத காரியங்களை. இப்படியே ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்திரமான ராட்சியமெங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள எல்லா ஸ்திரிகளும் தங்கள் புருஷனை கனம் பண்ணுவார்கள் என்றார். அப்போ ஒரு கணவனை கனம் பண்ணுவதும், சபையிலே நாங்கள் கனம் பண்ணுவதும், ஆண்டவரை கனம் பண்ணுவதும், ஜனங்களை கனம் பண்ணுவதும் இருக்க வேணும். இந்த வார்த்தை ராஜாவுக்கு பிரபுகளுக்கும் நலமாய் தோன்றினதினால் ராஜா மேமுகானுடைய வார்த்தையின்படியே செய்து, எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாக இருக்க வேண்டும் என்றும், இதை அந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும், அந்த நாட்டின் வழங்குகிற சட்டத்திலும் அந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான். அப்போ சகல நாடுகளுக்கும் கட்டளை கொடுத்து அனுப்புகிறான். என்னென்று கேட்டால், இப்படித்தான் நடக்கணும், கணவன்மாரை கனம் பண்ண வேணும், எந்த புருஷன்மாரையும். இரண்டு கேட்டால் அது நாளைக்கு அவங்களுக்கு என்னவா, தங்களுடைய மனைவிமாரும் அப்படித்தான் செய்ய பார்ப்பார்கள். ஒரு ஆள் புல செய்தால் எல்லாரும் புல செய்வாங்கன்னு எண்ணுகிறது நினைக்கிற காரியங்களாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், அப்படியெல்லாம் அவங்க தீர்மானித்து எல்லா நாட்டு சட்டங்களுக்கும் எழுதி அனுப்புகிறாங்க. இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகஸ்வேரு உக்கிரகம் தடைந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். அப்பொழுது ராஜாவை சேவிக்கின்ற அவருடைய ஊழியக்காரர் அவளை நோக்கி, ரூபவதியாயிருக்கின்ற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும் என்றும், அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யபாரத்தின் நாடுகளிலெல்லாம் சாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் என்றும், இவர்கள் ரூபவதியாயிருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கின்ற கன்னி மடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயுவின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கும் பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரியாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். அப்பொழுது சூசான் அரண்மனையில் பெஞ்சமீன் ஆகிய கீசின் குமாரன் சிமியோனுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொத்தேக்கா என்னும் பேருள்ள ஒரு ஜூதன் இருந்தான். அவன் பாப்லோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யூதாவின் ராஜாவாகிய கேகோனியாவை
பிடித்து கொண்டு போகிறபோது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்போ யாராம் இந்த மொத்தேகா? அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பெஞ்சமீனின் ஆகிய கீசியின் குமாரன் சீமேனுடைய மகனாகிய யாவீரின் குமாரனாகிய மொத்தேகா. யாவீரின் குமாரன். மொத்தேகா யாருடைய குமாரனாம்? யாவீரின் குமாரன். மொத்தேகாய் யாவீரின் குமாரன் என்றும் பேருள்ள ஒரு ஜூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் தன் சிறிய தகப்பனாகிய குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அக்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் இருந்தாள். அவன் தகப்பனும் அவன் தாயும் மரணமடைந்த பொழுது மொத்தேகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். அப்போ பாருங்க, தாயின் தகப்பனும் இல்லாத ஒரு மகளை எடுத்து மொத்தேகா வளர்க்குறான். ராஜாவின் எடுத்துக்கொண்டான். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஜேகாப்பின் வசத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ஜேகாப்பின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களையும் அவளுக்கு நியமிக்கவும் அக்கிரதப்பட்டு கன்னிமடத்திலே சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தார்கள். எஸ்தரோ வென்றாள். தன் குலத்தையும் தன் பூர்வ குலத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். அப்போ இன்றைக்கு பாருங்க, அங்கே போய் உன்னுடைய குலம் என்னென்று சொல்ல வேண்டாம், யூதர் என்று சொல்ல வேண்டாம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவள் சொன்னாளா? இல்லை. ஏனென்று கேட்டால் அவள் கனம் பண்ணுற காரியங்கள், மொத்தேகாயை கனம் பண்ணினாள். அதே மாதிரி பாருங்க, ஒரு ராஜாவிடத்தில் போக வேணுமா இருந்தால் கோலை நீட்டினா தான் போக முடியும். ஆனால் அவள் பாருங்க, யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்ன உடனே அவள் என்ன செய்தாள்ன்னு கேட்டால் வாசித்து முழங்கால் படியிட்டு தாதிமாரோடு வாசித்து கொண்டிருக்கும் போது ராஜாவினுடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. அப்படியாய் நாங்களும் என்ன செய்ய வேணுமென்று கேட்டாலாம், சபைகளில் இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எந்த ராஜாக்களுக்கண்டானே, எந்த அதிகாரிகளுக்கண்டானே, ஏன் எங்களுக்கு ராஜாதி ராஜாவாய் வர இருக்கிற கர்த்தருடைய வருகைக்கு கூட நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் எந்த நேரம் எந்த நிமிஷம் வருவார்ன்னு தெரியாது இல்லையா? அப்போ நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த மொத்தேகாயினுடைய வளர்ப்பு மகளான இந்த எஸ்தர் எப்படியாய் மொத்தேகாய்க்கு கீழ்ப்படிந்தாள்னு பாருங்க. அவள் பார்வைக்கு அழகுள்ளவள், சரியா? எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வ குலத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுடைய நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னிமடத்தில் மற்றும் முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். பாருங்க, அந்த பிள்ளையினுடைய காரியங்கள் என்ன ஏது என்று பார்க்கறதுக்கு உலாவிக்கொண்டே இருக்கிறார். அப்போ அவன் ஒரு வளர்ப்பு தகப்பன் அண்டைகளே பாருங்க, அவரே தன்னுடைய பிள்ளைகள் மகள் எப்படியாய் இருக்கவனும் கொள்ளவனும் வந்து அந்த காரியங்களில் ஜாக்கிரதையாக இருந்தார். பாருங்க, வசதியாக இருக்கையில் ஜாக்கிரதையாக இருந்தார். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாய் செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு
ராஜாவாகிய ஆகஸ்வேருவினிடத்திலே பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது அவளவைகளுடைய முறை வரும்போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண்கள் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பார்கள். கன்னிமடத்திலிருந்து தன்னோட கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவைகளை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காஸ்துவனுடைய விசாரிப்புக்குள்ளாயிருக்கிற ஸ்திரிகளில் 2ஆம் மடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தாலே ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்திலே பிரவேசிக்க கூடாது. ஒரு தடவை பேர் சொல்லி அழைக்காமல் ஒருவரும் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் ஆண்டவர் பேர் சொல்லி உங்களை அழைத்தாலே ஒழிய நீங்கள் யாருமே பிரவேசிக்க முடியாது. அதே மாதிரித்தான் அந்த ராஜாதி ராஜாங்களை பேர் சொல்லி அழைத்தால் தான் நாங்கள் போக முடியும். அதே மாதிரி இங்கேயும் பார்க்குறோம். என்னென்று கேட்டால் எத்தனை பெண்களை இப்போ பழைய காலத்தில் நாங்கள் பார்ப்போம். ஃபோட்டோவை கொடுத்தா அநேக ஃபோட்டோவை கொடுப்பாங்க மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ளை பார்த்து வேணாம்னு சொன்னால் பொம்பளைக்கு வேணாம்னு சொன்னால் ஏராளம் ஃபோட்டோக்களை கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் செய்வாங்க. அது பழைய காலத்து அந்த காலத்துலேருந்து இருக்கிற காரியங்கள். அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம். என்னென்று கேட்டால் அவர் கூப்பிட்டாலே ஒழிய ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கக்கூடாது. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாகி ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பனாகிய அபியேனின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்திலே பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஜேகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தயவு கிடைத்தது. பாருங்க, எஸ்தரை பார்க்கிறவர்களுடைய எல்லா கண்களிலும் என்ன கிடைத்ததாம்? தயவு கிடைத்தது. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய ஆகஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேமேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்திலே அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேலே அன்பு வைத்தான். அப்போ அந்த அன்பு பாருங்க, ஒரு சபையின் மேலே கிறிஸ்து வைத்த அன்பும், ஒரு மனைவி மேலே கணவன் வைக்கிற அன்பும், ஒரு கணவன் மேலே கனம் பண்ணுற மனைவியும், கணவனுக்கு கீழ்ப்படுகிறதும், எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிறதும். என்னென்னு கேட்டால் சபைக்கு கீழ்ப்படுகிறது போல கணவனுக்கு கீழ்ப்படி. அப்போ ஒரு மனைவியானவளுக்கு இப்படியான ஒரு குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா பிரதானிகள்ல இருந்து எல்லாருடைய கண்களுக்கும் அவளுடைய கண்களில் கிருபை கிடைக்குது. ஏன்னா அவள் நல்லவள். வஸ்தியை நீங்கள் பாருங்கள், வஸ்தியை வாண்டு கூப்பிட்டதுக்கு மாட்டேன், அந்த இருமாய்ப்பு நான் மாட்டேன். அதுக்காக ஒரு நாடகம் போடுறாங்க, நான் வரமாட்டேன் அந்த பாட்டு முந்தி போடுவாங்க. அப்போ நான் வரமாட்டேன்ட்டு ஒரு ராஜாவுக்கு ஒரு ஒரு பட்ட ராணியாக இருக்கிறோம் சொல்லக்கூடாது இல்லையா? அதே தான் இது. என்னென்று கேட்டால் நாங்களும் சபைகளில் இருக்கிற நாங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழணும். கர்த்தருடைய வார்த்தைகள் இது. கர்த்தர் நமக்கு நியமித்த காரியங்கள். சபை மணவாட்டி, ஆண்டவர் மணவாளன். அப்போ அவரை நாங்கள் என்னென்று சொல்கிறோம்? ராஜாதி ராஜா என்று சொல்கிறோம், கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்கிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? அப்போ அவருக்கு பயந்து, அவருக்கு நடுங்கி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும். இன்றைக்கு நாங்கள் சாதாரணமான ஒரு மாம்சமான ஒரு உலகத்தை ஆளுகிற ராஜாவுக்கே நாங்கள் அப்படியான காரியங்களை, கட்டளைகளையும் கற்பனைகளையும் போட்டிருக்கண்டா, அப்போ ஆண்டவருக்கு நாங்கள் எப்படியாக இருக்கணும் என்று சொல்லி இருக்குது இல்லையா? அப்படியாய் தேசங்களுக்காய் ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் ஆண்டவரிடத்தில் இருக்க வேணும், ஆண்டவரிடத்தில் இருந்து கேட்க வேணும். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய ஆகஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம்
தேவேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்திலே அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டால், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேலே அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்திலே அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜா கிரீடத்தை அவள் சிரசின் மேலே வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தலத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான். பாருங்க. ஏன்? அந்த கீழ்ப்படிவு. ஒரு ராஜாவிட்ட போகிறதுக்கு என்ன இருக்க வேண்டும்? கீழ்ப்படிவு இருக்க வேண்டும். ஒரு சபையில் போனால் யார் அங்கே உலாவுறது? ஆண்டவர். ஒரு கீழ்ப்படிவு இருக்க வேண்டும். அவர் எங்களுக்கு ராஜாவில் யூத ராஜசிங்கம் மண்டலவா சொல்கிறோம். அப்போ அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிக்கணும். அவர் எங்களில் காட்டின அன்பையும் விட அதிகமான அன்பு அவரில் செலுத்தணும், அவருடைய பிள்ளைகளில் செலுத்த வேணும். அவர் எங்களுக்காக அழைத்து கொண்டு வந்த ஒவ்வொருத்தர் மீதும் நாங்கள் செலுத்தவும். அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுகளுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரின் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரனை உண்டாக்கி ராஜஸ்திரிக்கு தக்க வெகுமானங்களையும் கொடுத்தான். ராஜஸ்திரிக்கு தக்க வெகுமானங்களையும் கொடுத்தான். இன்றைக்கு எங்களுக்கு வெகுமானம் அங்கே இருக்கிறது. எங்களுடைய ராஜா யூத ராஜசிங்கம் அவர். எங்களுக்கு வெகுமானம் அங்கே இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் எங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வச்சிருக்கிறார். அந்த ராஜாவை நாங்கள் தேட வேணும். இந்த உலகத்து ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ண வேணும். ஏன்னு கேட்டால் ஜனங்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் சவுல். ஆனால் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் யாரு? தாவீது. அப்போ எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? உபவாசித்து, எஸ்தரை போல உபவாசித்து, ஆண்டவரே இந்த நாட்டை காப்பாற்றும், எங்கள் தேசத்தை காப்பாற்றும், எங்கள் ஜனங்களை காப்பாற்றும். அப்படி நாங்கள் பாரப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாம் தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது மொர்தேக்காய் ராஜாவின் அரண்மனை வாசல்லே உட்கார்ந்திருந்தான். எஸ்தர் மொர்தேக்காய் தனக்கு கற்பித்தபடியே தன் பூர்வலோகத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தேக்காயினிடத்திலே வரும்போது அவள் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். அப்போ என்ன கேட்கணுமோ? சொற்கேட்க வேணும். அவன் வளர்த்த தகப்பனுக்கே சொல் கேட்கிறது. அப்போ சொல்லு கேட்டு நடக்கணும். அது எல்லா பிள்ளைகளும் ஒரு பிள்ளை ஒரு தகப்பனுக்கு சொல்லு கேட்டுண்டு இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தான் சட்டம். உலகத்தில் எல்லாருக்கும் தான் அந்த சட்டம் வந்தது. எல்லாருக்கும் தான் எழுதி போட்டது. அப்போ எல்லாரும் தான் சபையில் கீழ்ப்படியணும். எல்லாரும் தான் நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் இல்லை. உயர்ந்தளத்தில் இருக்கிற அந்த ராஜாவைத்தான் நாங்கள் தேடுவோம். அவருக்குத்தான் எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்த வேணும். அப்போ நாங்கள் ஆறாம். அப்போ நாங்கள் அவருக்கு முன்னால் கீழ்ப்படுகிறது மட்டுமில்லை, பெரியோருக்கும் கீழ்ப்படிய வேணும். எங்களை வளர்த்தவர்கள், எங்களை அனுசரிக்கிறவர்கள் எல்லாருக்கும் கீழ்ப்படுகிற வேணும். எஸ்தர் மொர்தேக்காய் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். என்ன? அந்நாட்களில் மொர்தேக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலிலே உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கின்ற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் பர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகேஸ்வேருவின் மேல் கைபோட வகை தேடினார்கள். இந்த காரியம் இங்கே இருக்குது. யாருக்கு அந்த தெரிய வந்தது? மொர்தேக்காய்க்கு தெரிய வந்தவுடனே அவன் அதை ராஜஸ்திரியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தேக்காயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்க போடப்பட்டார்கள். இது ராஜா சமூகத்திலே நாளாகமம் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க,
ராஜா அகஸ்வேருவுக்கே ஒரு எதிரி. எங்கள் ஆண்டவருக்கு எதிரிகள் இருந்தாங்க தானே, கல்லறிந்ததும் அதை செஞ்சதும் அதே மாதிரி எங்கள் மாம்சத்துக்குரிய எங்களுக்கும் அதே தான். ராஜாவாக இருந்தால் என்ன, அல்ல நீங்கள் ஊழியம் செய்ய போனால் என்ன, கல்லறிவாங்கள், சொ சொல்லாலே அடிப்பாங்கள். அப்போ எல்லாத்தையும் நாங்கள் ஆண்டவருக்காக இங்கே பார்க்குறோம். என்னென்னு கேட்டால் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்வோம். இந்த எஸ்தர் யாராம்? ஏன் அவளுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது? அவள் நான் நினைக்கிறேன் என்னென்னு கேட்டால் நாள்தோறும் ஆண்டவரோட உறவாடி கொண்டிருந்திருப்பாள். தாதிமாரோட இருந்து வாசம் பண்ணும்போதே அவள் ஒரு ஜூத பெண். அவள் கேட்கும் போதே ஆண்டவர் பாருங்க 127 நாடு சுதந்திரமாக கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் கேட்டால் 127 நாடு சுதந்திரமாக வருவதோ கேட்க வேணும். அதுக்கேற்ற மாதிரியாக அவளை போல நாங்களும் கீழ்ப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நடவடிக்கைக்கு பின்பு ராஜாவாகிய ஆகஸ்வேரு அமேத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கின்ற சகல பிரபுகளுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகஸ்வேருவை ஆகையால் ராஜாவாகிய அரண்மனையின் வாசலில் இருக்கின்ற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்போ இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் போய் என்ன, அதாவது நாங்கள் ஒரு பாட்டு இருக்கு, உலகத்து ராஜாக்கள் நிரந்தரம் இல்லையே அந்த பாட்டு. நீர் ஒருவரே ராஜாவே நிரந்தரமானவர். அப்போ நாங்கள் அந்த நிரந்தரமான ராஜாட்ட கேட்கும்போது நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால், தாவீதை ராஜாவாக்குறதுக்கு முன்னம் ஆண்டவர் கேட்குறாரு, எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து விட்டபோதும் உனக்கு இந்த பிள்ளைகளை தவிர வேறொரு பிள்ளைகள் இல்லையான்னு கேட்டபோது இருக்கிறான், ஆடு மேய்க்கிறான். அப்போ ஆடு மேய்க்கிறவன் தான் அரசனான, ராஜாவானான். அப்போ ஆடு மேய்க்கிறவனை கொண்டு வந்து அரசனாக்க முடியுமா என்ன? ஏன் அப்படியா ஆண்டவர் செய்தாராம்? அந்த ஆடுகளை மேய்க்கிறவன் தான் ஜனங்களை நடத்த முடியும். ஜனங்களை நடத்த முடியும். ஏன் சவுலால் முடிஞ்சதா? இல்லையே. ஒரு ராஜா வேணுமென்று ஜனங்கள் கேட்டார்கள். ஆண்டவர் சொல்கிறாரே, சாமுவேலுக்கு சொல்கிறாரே, ஜனங்கள் கேட்கிறபடி நீ செய். சரியா? ஆண்டவருக்கு தெரியும் நிலைச்சிருக்க இயலாது அந்த ராஜா. அப்போ செய்யண்டு. ஆனால் அவனுடைய ராஜ்ய பாரத்தையும் கிழித்தார். சரியா? அப்போ எங்களுக்கு ஒரு ராஜா தேவை. அந்த ராஜாவிட்ட தான் நாங்கள் பூலோகத்துக்கு ஆளுகிற ராஜாக்களை கேட்கணும். அந்த ராஜாவிட்ட தான் கேட்கணும். என்னென்னு கேட்டால், ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு ராஜா, ஜனங்களை நடத்துகிற ராஜா வேணும் ஆண்டவர். அப்போ அப்படியாய் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம், அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாத போது தான் ஜூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபொழுது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேலே மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்பகாரியமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னாரென்றும் ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் ஆகஸ்வேருவின் ராஜா எங்கும் இருக்கின்ற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரையெல்லாம் சங்காரிக்க அவன் வகை தேடினான். அப்போ ஜூதர்களை சங்காரிக்கிறதுக்கு மொர்தெகாய் என்ன செய்கிறான்டா, வகை பார்க்குறான். ஜூதர்களை அழிக்க வேண்டும், ஜூதர்கள் இருக்கக்கூடாது என்று அழிக்க வேண்டும் என்று வகை தேடுகிறான். ராஜாவாகிய ஆகஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நீசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்துக்கும் குறித்து போடப்பட்டு
ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. அப்பொழுது ஆமான் ஆகஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலுமுள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரவியிருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்குகளுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல என்றார். அப்போ ராஜாவின் கட்டளைகளையும் சட்டங்களையும் அவங்க ஏற்றுக்கொள்றதில்லை என்று ஆமான் சொல்கிறான். ராஜாவுக்கு சம்மதமானால் அவர்களை அழிக்க வேண்டுமென்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் சுய ஜனாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாளந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையிலே கொடுப்பேன் என்றார். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கின்ற தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை ஆகஸ்வேரு அம்மேத்தாவின் குமாரனின் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்திலே கொடுத்து, அப்போ ஆமான் என்ன ஆமான் ஒரு சத்ரு, யூதர்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கிறவன். ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனங்களுக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். 1ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிராதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியே ராஜாவின் தேசாதிபதிகளும் ஒவ்வொரு நாட்டின் மேலும் வைக்கப்பட்டிருந்த தூரைகளும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுகளும் அந்தந்த நாட்டின் வழக்கும் அச்சத்திலும் அந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய ஆகஸ்வேருவின் மேல் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போடப்பட்டது. அப்போ ஆகஸ்வேரு முத்திரை பண்ணி அவருடைய பேரின் நிமித்தம் முத்திரை போட்டு கொடுக்குறார். சரியா, எல்லாத்தையும் நீங்கள் இப்படி இந்த சட்டத்தின்படி நடக்க வேண்டும். ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரிகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜா நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அப்போ எல்லா நாடுகளுக்கும் கட்டளைகள் புறக்கப்பட்டது. என்னென்று கேட்டால் யூதர்களை அழிக்க வேண்டும். அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவித்திருக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையில் நாகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினாலே தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்திருந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. பாருங்க, இந்த ஆமானுடைய தந்திரமான வேலைகள் என்னென்று கேட்டால், எப்படியாவது இந்த யூதர்களை அழிக்க வேண்டும். அதற்கு ஆகாஸ்வேரு மன்னனிடத்திலே போய் நான் கட்டளையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுடைய காரியங்கள். அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம் என்னென்று கேட்டால், அப்போ இதில் நாங்கள் பார்க்குறோம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், நடந்த யாவற்றையும் மொத்தேக்காய் அறிந்த பொழுது மொத்தேக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகாம்பு மட்டும் வந்தான். இரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாயி அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். அப்போ பாருங்க, இப்போ எல்லாம் புறக்கப்பட்டுடுது, எல்லா நாட்டுக்கும் போயாச்சு. யூதர்களுக்கு துக்கமும் கவலையும் உண்டாயிட்டுது. ஆனால் அவங்க துக்கம் கவலைகள் உண்டாயிட்டுன்னுட்டு சும்மா இருந்தாங்களா? இல்லையோ, உபவாசம் பண்ணினாங்க. உபவாசம் பண்ணி ஜெபிச்சு கொண்டு இருக்காங்க. உபவாசம் பண்ணி ஜெபிச்சு கொண்டு இருக்காங்க நாட்டுக்காக.
அப்போ நாங்களும் என்ன செய்யணுமாம், நாடுகளுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னே பாருங்கள். கொலை, கொள்ளை, அநியாயம், அக்கிரமங்கள், என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாடுகளில் நடக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமாம், ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாய் மாற வேண்டும். இதே நான் உங்களுக்கு இந்த எஸ்தர்ட்ட காரியத்தை எடுத்துனான்டா, இன்றைக்கு நாடுகளுக்கு பார்த்தீங்கண்டா எல்லாம் பிரச்சனை 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 பிரச்சனைன்னு தான் ஓடிக்கொண்டிருக்குது. இன்னும் பிரச்சனை தான். நீங்கள் இன்னும் பிரச்சனைகளை அறிந்து கொண்டு தான் இருக்க போகிறீங்க. நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ, மேலே இருக்கிறவருக்குத்தான் தெரியும் பிரச்சனைகள் எப்பப்போ வெடிக்குமெண்டு. நாங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நாங்களும் தான் கண் கொண்டு பார்க்க வேண்டிய. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா, ஜெபிக்க வேண்டும். பிரச்சனைகளுக்கு ஜெபிக்கணும். தீர்வு பிரச்சனைக்கு ஜெபம். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்கள் அப்போ ராஜாவும் உத்தரவும் ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளைகளும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள ஜூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜஸ்திரீ மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்தியிருந்த இரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்குவதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்காரன்று ராஜாவினிடத்தில் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய அத்தகையை அனுப்பித்து காரியம் என்ன, அதன் முகந்தாரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயினிடத்திலே விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டார். அப்படியே அத்தாகு ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு முன்னே பட்டண வீதிகளிலே மொர்தெகாயினிடத்திலே புறப்பட்டு போனான். அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றையும் பற்றி ஜூதரை அழிக்கும்படிக்கு ஆமான் ராஜாவின் யஜனாவுக்கு எண்ணிக் கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றி அவனுக்கு அறிவித்ததும் அன்றி, ஜூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளைகளை நாகேலையும் அவனிடத்திலே கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகாத்தியமாய் ராஜாவினிடத்துக்கு போய் அவனிடத்திலே தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்லச் சொன்னான். அத்தாகு வந்து மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். அப்பொழுது எஸ்தர் அத்தாயினிடத்திலே மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உற்றத்திலே ராஜாவினிடத்திலே பிரவேசித்தால் புருஷராயிலும் ஸ்திரீகளாயிலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினாலே ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கின்ற ஒரு தவறான சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்திலே வரவழைப்பிக்கப்படவில்லை என்று சொல்லச் சொன்னாள். எஸ்தர் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தாள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்லச் சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனாலே மற்ற ஜூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைத்து கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதர்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். எப்படி சொன்னவர்? யூதருக்கு என்ன நடக்கும்? சகாயமும் ரட்சிப்பும் அங்கேருந்து வருமா? வேறொரு இடத்துல இருந்து வரும். வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கின்ற ஜூதரை எல்லாம் கூடிவரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திலே பிரவேசிப்பேன். நான்
செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். அப்போ பாருங்க, எஸ்தருக்கும் யூதர்களை குறித்த அந்த கவலைகள் இதுகள் இருக்குது. அப்போ நாங்களும் என்ன செய்யணுமாம், எல்லாருக்காயும் ப்ரேயர் பண்ண வேணும். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையில் உள்புறத்திலே ராஜா கொழுவில் இருக்கும் ஸ்தலத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்குள் எதிரான கொழு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தார். ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்திலே நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்ததினால் ராஜா தன் கைகளில் இருக்கிற செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினார். அப்பொழுது எஸ்தர் கிட்டே வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜஸ்திரியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜஸ்திரியின் பாதி மட்டும் ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். அப்போ பாருங்க, எஸ்தர் உபாசித்து ஜெபம் பண்ணி ராஜாவிடத்தில் கிருபை பெற்றாள், தயவு பெற்றாள். அப்போ செங்கோல் நீட்டப்பட்டது. அல்ல, அது வரைக்கும் போகக்கூடாது, சொல்லாமல் போக மாட்டாள். ஏன்னு கேட்டால் அவன் ராஜா இல்லையா, நீ அவள் போகலாம், ஏன்னா அவள் ராஜஸ்திரி. சரியா, ராஜஸ்திரிக்கு ஆனாலும் அந்த சட்டம் ராஜாவுக்கிட்ட போகிறதா இருந்தால், நீங்கள் ராஜ அரண்மனையில் இருக்கிறவங்களே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கேட்டு தான் போவாங்க. ஒரு சில முந்தி போட்ட நாடகங்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதற்கு எஸ்தர் பிரதியுத்திரமாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்யப்போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. பாருங்க, ஜெபம் பண்ணி போட்டு போகிறாள், ராஜாவினிடத்தில் போகிறாள். என் விண்ணப்பமாய் இருக்கிறது, நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள். அன்றைய தினமே ஆமான் சந்தோஷம் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரகம் நிறைந்தவனானான். ஆயினும் ஆமான் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியையும் சீராசாவையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுகளின் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவினுடனே என்னை தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கு ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணுமளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய சீரேசாய் அவனுடைய சிநேகிதனும் எல்லோரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றாள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்குமரத்தை செய்வித்தார். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினாலே கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடவடிக்கை புஸ்தகத்தை கொண்டு வரச் சொன்னான். அது ராஜ சமூகத்திலே வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளரின் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசாவும் ராஜாவாகிய ஆகஸ்வேருவின் மேலே கைபோட பார்த்த
செய்தியை மொர்தெகாய் அறிவித்தார் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்போ பாருங்க, அது அந்த அந்த கைபோடப்பட்டதை அந்த புஸ்தகத்தை நடவடிக்கை புஸ்தகத்தில் கொண்டு வர சொன்னதை அதை வாசித்தபடியாகத்தான் தெரியும் ஆகஸ்வேருவுக்கு கை போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ கைபோடப்படத்தக்க செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கும் கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கின்ற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். இப்போ பாருங்க, இதில் அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடிக்கு கால வர்த்தமானங்களை எழுதியிருக்கிற நடவடிக்கை புஸ்தகத்தை காலகாலமாக எழுதி வைத்திருக்கிறதை கொண்டு வர சொன்னார். அது ராஜா சமூகத்திலே வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசல் காவலாளியின் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய மிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகஸ்வேருவின் மேல் கைபோடத்தக்க செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று. கைபோடத்தக்கதான செய்தியை மொர்தெகாய் தானே அறிவித்தவன். அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு என்ன செய்தியுங்கள் என்று கேட்கிறான். ஆமான் தன் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையில் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்திலிருந்து இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புகிறார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக்கொள்ளும் ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வர வேண்டும் என்று. அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவினுடைய பிரதான பிரபுகளின் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும் என்றும், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேலே ஏற்றி நகர வீதிகளிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்றும் அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா அரண்மனையை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தை குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கின்ற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய்ய, நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரைகளையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேலே ஏற்றி நகர வீதிகளிலே உலாவினான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த எஸ்தர் தான். ஏனென்று கேட்டால், இந்த எஸ்தர் ஜெபம் பண்ணினாள், நாட்டுக்காக ஜெபம் பண்ணினாள். 127 நாடுகளை சுதந்திரமாக கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் திரும்பி வந்தான். ஆமானோ வென்றான் சஞ்சலப்பட்டு மூர்க்கமிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சீரேகாசாவுக்கும் தன் சிநேகிதர் எல்லோருக்கும் அறிவித்தபோது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சீரேஷாவும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானான். நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே ராஜாவாகிய பிரதானியன் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர அழைத்ததை சொல்லுகிறார்கள். அப்போ பாருங்க, இங்கே எஸ்தர் ராணியை பார்க்கிறோம். அவள் என்ன செய்கிறாள் என்று கேட்டால், தன்னுடைய யூத குலத்துக்காக அவள் போராடுறாள். அதே மாதிரி நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், தாவீது
தாவீது ராஜா தன்னுடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு இப்படி அவனை கொல்றதுக்கு அம்சலோன் அம்சலோன் திட்டம் போட்டார். மகன் மகன் அவரை கொல்ல தீர்மானிக்கிறான். ஆனால் அவன் செத்தபோது தாவீது ராஜா அழுகிறான், என் மகனே அம்சலோனே என்று அழுகிறான். ஏன்? சவுலுக்காக அழுது புலம்பினான். அப்போ இந்த ராஜ மேன்மையை நாங்கள் யாரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்கிறேன்? தாவீது ராஜா போகிற இடமெல்லாம் ஆண்டவரை தான் முன்வைத்தார். எஸ்தரை பார்க்குறோம், ஆண்டவரை தான் முன்வைத்தார். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமாம்? ஆண்டவரை முன்வைக்க வேண்டும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அவர் தான் எங்களுக்கு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், கத்தாதி கத்தராக இருக்கிறார். அவரைத்தான் நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், கீழ்ப்படியாத பெண்கள் இருந்தால் அந்த நாட்டு சட்டங்கள் எல்லாம் என்னென்னு கேட்டால் தான் அந்த நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து கீழ்ப்படியாமல் போய்விடுவார்கள், கணவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுவார்கள். அதனால் வஸ்தியை தள்ளிவிட சொல்லுகிறாங்க. அந்த காலத்தில் இருந்த சட்டங்கள் இந்த காலத்தில் இருக்குமா? இருந்தால் எம்மாத்திரம் கணவனுக்கு கீழ்ப்படியாத மனைவிமார், மனைவிக்கு அன்பு காட்டாத கணவன்மார் நாங்கள் பார்க்கிறோம். ஆகேஸ்வேரு மன்னன் எஸ்தர் அதில் உலாவிக்கும் அவளை அன்பு வைத்தார் என்று பார்க்கிறோம். அவளில் அன்பு. அப்போ நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நாட்டுக்காக ஜெபிக்க வேணும், ராஜாக்களுக்காக ஜெபிக்க வேணும், அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நல்ல அதிகாரிகளை கொடுங்க ஆண்டவரே, நல்ல ராஜாக்களை கொடுங்க ஆண்டவரே. பாரப்பட்டு ஜெபிக்க வேணும். தாதிமாரோடு இருந்து ஜெபிச்சால் என்று பார்க்கிறோம். ஏனெண்டா இந்த காலத்தில் நாடுகளில் பிரச்சனைகளாக வந்து கொண்டு இருக்கு. நான் இன்றைக்கு தேவ வார்த்தைகள் நான் இன்றைக்கு எடுத்தது ஆண்டவர் தந்தது வேறு. நான் இன்றைக்கு கொடுத்தது ஏனென்று கேட்டால், எனக்கு 1:30 மத்தியாலம் 2 மத்தியாலம் இருக்கிற 2-3 நாளாக உடம்பு சரியில்லை. ஆனாலும் எனக்கு இருக்க முடியாது. நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்க இல்லை, அது இல்லை. ஆண்டவர் எனக்கு தந்த இந்த நியமித்த ஓட்டத்தில் நான் ஓட விரும்புகிறேன். பார்க்குறது பார்க்காத அது ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு சீர்திருத்தம் பெறும். ஒரு காரியம் சீர்திருத்தத்துக்கு வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் சீர்திருத்தப்படுறதுக்கு நீங்கள் மொத்தைக்காயை போல எஸ்தரை மாதிரியும் இருப்பீங்களா? ஏன்? ஆகேஸ்வர மன்னன் முத்திரை போட்டு கொடுத்தாச்சு நாடு முழுவதுக்கும் யூதர்களை அழிக்க சொல்லி. ஆனால் அவனை ஆண்டவர் மனம் மாற்ற இல்லையா? ராஜாவினுடைய இருதயத்தை பிடிக்க இல்லையா? அப்போ அப்படியாய் நாங்கள் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். ஆமான் என்ன செய்தான்? தந்திரமானவன். அவனுடைய தந்திரத்தை பாருங்க. அவன் மேன்மை அடைய நினைத்தான். இன்றைக்கு அப்படித்தான் அநேக ஆமான்கள் இருக்கிறார். நாங்கள் மேன்மை அடைய வேண்டும், நாங்கள் புகழ்ச்சி அடைய வேண்டும், நாங்கள் ஒன்றையும் செய்ய வேண்டும். ஆமானின் தந்திரங்கள் என்னவா போச்சுதான்? அவமாய் போயிட்டு பார்க்கிறோம் இல்லையா? மனைவி சொல்லிக் கொடுக்குறாள், சிநேதன் சொல்லிக் கொடுக்குறான், தூக்கு மரம் செய்ய சொல்லி ஜூதர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். நாங்களும் யாருக்கும் விரோதமாய் எழும்பக்கூடாது. அது யார் என்றாலும் எல்லாரைக்கும் எல்லாமாய் இருக்கிற தேவனை தேட வேணும், கர்த்தரை தேட வேண்டும். விரோதங்களும் பழிகளும் படிச்சொல்லுகளும் என்னென்ன ஜெபிச்சாலும் கூட ஜெபம் கேட்கப்படாது. எரிச்சல்கள் புறாண்மைகளோட முகத்துதிகளோட ஜெபிச்சா கேட்கப்படாது. இருதயம் எப்படியா இருக்கணும்? விசாலமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். அதனால் ஆண்டவரிடத்தை சொல்கிறாரே, பரிசுத்தவான்களின் சபைகளிலே துதி விளங்கும். பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் விசுவாசிகளும் என்றே சொல்லியிருக்கிறார். ஏன்னா அங்கே பார்க்குறோம், அவள் தாதிமாரோடு இருந்து ஜெபம் பண்ணினாள். அதை விட ஜூதர்களை கூட்டுங்கள்னு சொல்கிறான். யூதர்களை கூட்டி உபவாசம் பண்ணுங்கள், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்கிறான். இப்போ ஜூத குலத்தில் இன்று வரைக்கும் எஸ்தருடைய இந்த வரைக்கும் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அன்று நடந்தது இன்று வாசிக்கிறோம்.
அப்போ நாங்களும் அப்படித்தான் என்ன செய்யணுமா, எஸ்தரை போல இருந்து ஜெபம் பண்ண வேணும், பாட வேணும், தேட வேணும். ஏழாவது தான், ஏழாட்டாலும் ஒரு 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம். இந்த காலத்தில் அடிக்கடி வருத்தங்கள் வருகிறது ஜனங்களுக்கு, காய்ச்சல்கள், தடிமல்கள், இருமல்கள், முதுகு வருத்தங்கள், அந்த வருத்தம், இந்த ஒவ்வொரு வருத்தங்களும் வருது. ஆனால் நாங்கள் காலத்தையும் நேரத்தையும் கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்தி நாடுகளுக்காக ஜெபிக்க, எங்கள் சகோதரங்கள் ரட்சிக்கப்பட வேணும், எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட வேணும், எங்களுடைய தேசம் ரட்சிக்கப்பட வேணும், எங்களுடைய சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்பட வேணும். நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றா தள்ளி வைக்கிறோம் பாருங்கள். பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிறதல்லவா ஆண்டவர். நாங்கள் தள்ளி வைக்கிறோம். என்னென்னு கேட்டால், உலகத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் என்ன, இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் என்னென்று. உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் வேணாம். உங்களை சம்பந்தம் கலக்க சொல்ல இல்லை. அதில் அவங்களோட கிரியைகளை செய்யாதே என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய கிரியைகளை போகாதேங்க. உங்களுடைய வெளிச்சத்தையும் உங்களுடைய சாட்சியையும் உங்களுடைய நடக்கைகளையும் பார்த்து அவங்க வருவதற்கு அவங்களுக்கு ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளே தானே வந்தார். அந்த உலகத்தில் இருந்து உங்களை பிரிச்சே நடத்தார். உலகத்தை உங்கள் ஆண்டவர் பக்கமாக திருப்புறதுக்கு. அதுக்காக நீங்கள் உலகத்துக்குள்ளே தானே இருக்கிறீங்க. உலகத்துக்கு இருந்து கொண்டே நான் உலகத்துக்கு இருந்து கொண்டு ஆண்டவர் நம்மளை நடுவீராய் பிரித்து வைத்திருக்கிறார். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். என்னத்துக்காக பிரித்தாருன்றது தான் நீங்கள் அதை சிந்திக்க வேணும் கொஞ்சம். அவங்களுடைய கிரியைகள், அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய இதுகளை நீங்கள் செய்யாமல் அவங்களோட போய் சத்தியத்தை நாளுக்கு நாள் அவங்களோட சாட்சிகளை பார்த்து இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதா? எந்த இறுதிய நோக்கத்தோடு இருக்கிறோம்? காலம் பொல்லாத காலம் சொன்னார். கர்த்தருக்காக நாங்கள் வாழ்கிறோமா? கர்த்தருக்காக பிழைத்திருக்கிறோமா? அவர் ராஜாதி ராஜா வர இருக்கிறாரு. அவருக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? மணவாட்டி ஆயத்தமாக இருக்கிறதா? இந்த எஸ்தரை பாருங்க, ஆயத்தமாக இருந்து ராஜாவிடத்தில் போகிறாள். ராஜாவினுடைய உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆனால் அதில் உலாவுறாள், அந்த ஒப்பரிகையில் உலாவுறாள் பாருங்க. அந்த மண்டபத்தில் உலாவி கொண்டிருக்கும் போது ராஜாவினுடைய கண்களில் என்ன கிடைக்குதா? கிருபை கிடைக்குது. இதே தான் எங்களுக்கும். நாங்கள் ஆண்டவரோடு இருந்து உலாவும் போது ஆண்டவருடைய கிருபை அறுதி நமக்கு கிடைக்கும் இல்லையா? அங்கே கிருபை கிடைக்க வைக்கிறார் ஆண்டவர், தயவு கிடைக்க வைக்கிறார் ஆண்டவர். அப்படித்தான் நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளணும். நான் இன்றைக்கு இது உங்களுக்கு ஒரு இதாக ஆண்டவர் எனக்கு இதில் நான் என்னால் முடியலை ஆண்டவரே, ஒரு மனத்தியாலம் தான் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இந்த வசனத்தை எனக்கு தந்தார். ஏனென்று கேட்டால் திடீரென்று தான் தந்தார் ஆண்டவர். இந்த வசனத்தை நான் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நீங்கள் ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, நாட்படைகளுக்காக, கடற்படைகளுக்காக, தரப்படைகளுக்காக, விமானப்படைகளுக்காக, எல்லா நாடுகளுக்காக ஜெபிக்க வேணும். ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு தந்திருக்கிற சிலாக்கியம் ஆண்டவர். இன்றைக்கு அநேகர் இல்லை. அநேகர் கர்த்தருக்காக ஓடினவங்க, கர்த்தருக்காக ஜெபிச்சவங்க, கர்த்தருக்காக என்றே வாழ்ந்தவங்க இன்றைக்கு இல்லை. ஏன்னா பரிசுத்தவான்களுடைய மரணம் அது. இன்றைக்கு நாங்கள் அவரோடு இருந்து அவரோட சனங்களுக்காக எல்லாருக்காக நாங்கள் இருக்கும்போது கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் இல்லையா? நாங்கள் மீண்டும் இதை ஏன் சொல்கிறோன்னு கேட்டால், இனி வர போகிற நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியா, பொல்லாத காலமாக இருக்கிறபடியா, நாங்கள் என்னென்னு கேட்டால் இனி உங்களுக்கு தொடர்ந்து அநேக ராஜாக்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது. ஏன்னு கேட்டால் நாம் தெரிஞ்சு கொள்கிற ராஜாக்கள் ஆண்டவரை கொள்ளிச்சு ஆண்டவரிடத்தில் இந்த கேட்டு பெற்றுக்கொண்டார். சில பேர் என்ன செய்வாங்கன்னு அப்போ நாங்கள் ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்க முடியும். பாருங்கள், அமெரிக்காவில் பைபிளை குறித்து எவ்வளவுக்கு ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளே வாழ்கிறாங்க. அப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எல்லா நாட்டுக்காக, அமெரிக்கா மட்டுமில்லை, உலக நாடு முழுவதிலும் ஒரு எழுப்புதல் வர வேணும். ஒரு ராஜாக்கள், நல்ல ராஜாக்கள் எழும்பி அவர்களும் கர்த்தருக்காக வாழ வேணும். அந்த நோக்கத்தோடு நாங்கள் இருக்க வேணும். இத்தோடு நான் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு வார்த்தையோட வாரேன். இந்த வார்த்தைகள் நான் கொஞ்சமாக தான் எடுத்து கொண்டு வந்தேன். ஏனென்று கேட்டால் எனக்கு முதுகு வருத்தங்கள் இருக்கிறபடியா இருக்க முடியாது. ஆனாலும் கர்த்தருக்காக கொடுக்குறோம். நீங்கள் பார்க்காதது
தேவன் வரும்போது இவ்வளவு நாளாய் பார்த்தவர்கள், இவ்வளவு நாளாய் இழந்தவர்கள், அது கர்த்தருக்கு தான் கணக்கு இல்லையா? எனக்கு இல்லையே. எனக்கு கர்த்தர் தந்ததை நான் கொடுக்குறேன். அப்போ நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், நல்ல ஆகஸ்வேரு ராஜா மாதிரி, ஆ நல்ல ஒரு எஸ்தர் மாதிரி, நல்ல மொர்தெகாய் மாதிரி ஆ நாங்கள் வாழ நிற்கணும். ஜெபம், விண்ணப்பம், உபவாசம் இது எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. இதோட நான் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நேரத்துக்கு வருவேன். வந்து உங்களோட திரும்பவும் வார்த்தைகளை கொடுப்பேன். இதோட முடிக்கிறேன். தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் இந்த வார்த்தைகளை தந்தீங்களே அப்பா, நன்றி. ஆண்டவரே, நீங்கள் பெரியவர், உன்னதமான தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் தாமே நல்ல ராஜாக்களை, அதிகாரிகளை ஆண்டவரை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமான ராஜாக்கள், மனுஷருக்கு பிரியமானவர்கள் அல்லப்பா, தேவனுக்கு பிரியமான ராஜாக்களையும் அதிகாரிகளையும் எழுப்புங்க ராஜா. ஆண்டவரே, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல